சரி, சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணத்தை பத்தி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கதெல்லாம் பொய்யா இருந்தா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். சுனிதா வில்லியம்ஸ் டிஃபவுண்டர்ஸ் ஃபோர்ல ஐஎஸ்எஸ்க்கு போனாங்க இல்லையா? அந்த பயணம் 8 நாள் தான்னு சொல்லித்தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா டெக்னிக்கல் பிரச்சனையால 9 மாசம் அங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. பூமிக்கு திரும்பி வந்ததும் நிறைய பேர் விதவிதமா கதை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சிலர் சொல்றாங்க பூமிக்கு திரும்ப வீடியோவே ஏஐல செஞ்சதுன்னு. அதுல இருக்கிற அலைகளும் டால்பிங்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. வேற சில பேரு கிறிஸ்துமஸ் புகைப்படம் ஸ்டேஜ் பண்ணின் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. விண்வெளி வீரர்கள் மீட்டிங்ல கொடுது எக்ஸ்பிரஷன் ஸ்கூட் வித்தியாசமா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. சரி, உண்மை என்ன? நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் நடந்தது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டாங்க. ஏஐ சாட்பாட் கிராக் கூட் அந்த வீடியோல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிருச்சு. கிறிஸ்துமஸ் சாமான்கள் எல்லாம் ரெகுலரா அனுப்ப சப்ளஸ்ல ஒரு பகுதி தான் நாசா விளக்கம் கொடுத்துடுச்சு. இந்த மாதிரி கதை கட்டுறது இன்னைக்கு இல்லை, நிலாவுக்கே போகலன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா சுனிதா வில்லியம்ஸ் பயணத்தில எல்லாமே உண்மைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அவங்க உண்மையாவே விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால யாராவது கதை கட்டுனா உண்மைய என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் எதை வேணாலும் நம்புவாங்க பாருங்க. ஆச்சரியமா இருக்கு இல்ல? எப்பவும் புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடுங்க, அதுதான் முக்கியம்.